நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உள்ள செய்திகளை நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய எபிசோடுகளில் நீங்கள் அதை பார்க்கலாம். சரி, இந்த நாளில் இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு ஓமை, அவருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை எல்லாம் ஓமைகளால் அதிகமாக சொன்னார். மத்தேயு 21:28 ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய என்றார். இன்றைக்கு என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் இன்று 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 அதான், நாளை நமக்கு கிடையாது. நேற்று நம்முடைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்நாள் இன்று. அப்போ அதை இன்றைக்கு நீ போய் என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அவருடைய திராட்சை தோட்டம் இதாப்பா, பிதா தோட்டக்காரர், குமாரன் தான் அந்த தோட்டம். அதுக்குள்ளே போய் வேலை பார்க்கறது. அதில் பார்க்குறீங்கன்னா மத்தேயு 21:29 பார்த்தீங்கன்னா, அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆயினும் பின்பு அவன் மனசாகப்பட்டு போனான். மாட்டேன், ஏன்னா மாம்சத்தில் இருக்கிற யாரும் அதை பிரியப்பட மாட்டாங்க, உள்ளே போக முடியாது. ஏன்னா மாம்சமும் இரத்தமும் அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே போய் ஆவிக்குரிய கனி கொடுக்க முடியாது. அதனால் மாட்டேன் என்றான். ஆனாலும் மனசாபப்பட்டு போனான்னு சொல்லி பார்க்குறீங்க. தாப்பனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். இளையவங்கிட்டே வந்து அப்படியே சொன்னான். அவனும் நான் போகிறேன்னு சொன்னான், ஆனால் சொல்லி போகவில்லை. மத்தேயு 21:31 பார்க்குறீங்க. அவர் கேட்காரு, மாட்டேன்னு ஏன் சொன்னான் பாருங்க. அவ்விருவரில் எவன் தாப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன். தாப்பனுடைய சித்தம் என்ன? இல்லைப்பா, எத்தனையோ கோடான கோடி ஜனங்க உலகத்தில் இருக்காங்க. உன்னையும் என்னையும் தேவன் எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? இப்படியே உலகத்தோடு பரட்டுக்கிட்டு அலைகிறதுக்கா? அவருடைய ராஜ்யத்துக்குள்ளவா திராட்சை தோட்டம், அதுக்குள்ளே வந்து இருக்கணும், அதில் பணி செய்யணும். உள்ளான மனுஷனில் உள்ள பணி செய்கிற வேலை செய்கிறவரெலாம் நாம் இருக்கணும். நேரம் போதாதுப்பா எனக்கெல்லாம். யார் சப்போர்ட் பண்ணி எந்த நிலையில் என்னை உயர்த்து கொண்டு வர போகிறீங்களோ தெரியாது. தேவன் தான் நடத்திக்கிட்டு இருக்கார். அதிசயமாக பார்க்கிறேன், ஆச்சரியமாக நடத்துகிறாரு. எவன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் பாவிகள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயக்காரரும் வேசிகளும், இச்சையிலே வாழ்கிற மனுஷிகள் வேசிகளும் உங்களுக்கு முன்னே, நீங்கள்லாம் உள்ளே பிரவேசிக்க முடியல, திராட்சை தோட்டத்துக்குள்ளே போக முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்கிறார். திராட்சை தோட்டங்கிறது தேவனுடைய ராஜ்யம் சொல்கிறாரப்பா. காது கொடுத்து கேட்குறியா? போதகனே, நல்லா கவனித்து கேளு. ஜனங்களுக்கு போதிக்கிறோம். கடைசி காலம் வாழ்க்கையில் எதெல்லாமோ போதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உலகத்தை காமிக்கிறீங்க. உலக ஐஸ்வர்ய மயக்கத்தில் நீங்களும் இருக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் உள்ள கொண்டு வரீங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிப்பதும் இல்லை, பிரவேசிக்கிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை என்று அன்றைக்கு தேவன் வேதபாரகர்களை பார்த்து சொன்ன கடைசி காலம் இது. அப்படித்தான் நடக்குது உலகத்தில். யாரும் உங்களை குற்றப்படுத்த முடியாதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 4:17 அவர் சொல்றாரு, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல இனி நீங்கள் நடமாறுங்கள். நான் வேதத்தில் உள்ளதை உனக்கு வாசிக்கிறேன், கீழ்ப்படிங்க. எபேசியர் 4:18 சொல்றாரு, அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு அவன் புத்தி பூரா இருளுக்குள்ள வந்துருச்சு. தங்கள் இருதய கடினத்தினாலே, தங்கள் இருதயங்களில் இருக்கும் அறியாமையினாலே. பார்த்தீங்களா, தேவனை அறிகிற அறிவு இல்லை, அவர் உபதேசத்தை அறிகிற அறிவு இல்லை, விட்டு போச்சு. அவர் பிரசங்கித்த பிரசங்கத்தை காணோம், சபையிலே இல்லை, யாரும் போதிக்கிறது இல்லை. நல்லா கவனிங்கப்பா, பழைய ஏற்பாடெல்லாம் உங்களுக்கு வேண்டியதுதான், ஆனால் அது ரட்சிக்காது. அவங்களுடைய வசனங்கள், வார்த்தைகள், உபதேசங்கள், உடன்படிக்கைகள், வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள்லாம் ஆத்மாவை ரட்சிக்காது. அவர் வாயிலிருந்து பிறந்த உபதேசம்,
அதான் ஜீவன் உள்ளது, அதை முதல்ல உள்ளே கொண்டு வாங்க, மற்றதெல்லாம் நிறைவேறும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை. அது உலகத்தில் வாழ்கிறதுக்கு, உன்னை நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன காரியம். ஆனால் அவர் வாயிலிருந்து உபதேசித்தாரே, தேவனுடைய ராஜ்யம் பாக்கியவான்களாக இருப்பேன்னு சொன்னாரே, அவருடைய உபதேசங்கள் முழுவதும், பிரசங்கங்கள் முழுவதும் இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே போகிற பெரிய காரியம்தான். தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்தாங்க. இப்போ நாம் அப்படி இல்லை. எபேசியர் 4:19 சொல்கிறாரு, உணர்வில்லாதவர்களாய் சகல அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்துருந்துறாங்க. நீங்களும் அப்படி இருக்காங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு. 4:20 பார்த்தீங்கன்னா, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. எல்லாப்பா இந்த காலத்தில் என்ன நடக்கு? சபை எப்படி இருக்குன்னு நினச்சிக்கிறீங்க? பெரிய நடன மேடையாக மாறிடுச்சு, சினிமா தியேட்டர் மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவு லைட்டு, அவ்வளவு ஆடியோ காரியங்கள் கேட்குறது. புதுசாக உலகத்தில் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கானோ அதையெல்லாம் சபைக்குள்ளே கொண்டு வந்து நம்ம பேசுகிற எக்கோ சவுண்டில் சத்தியத்தை காணும். சபைகளில் சத்தியம் இல்லைப்பா. போதனைகள்லாம் வித்தியாசமான போதனைகள். உலக ஆசாபாசத்துக்குள்ளே நான் ரசிக்கப்பட்டேன், கர்த்தர் என்னோட இருக்கார், சும்மா ஆடி பாடல பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நினைக்கிறியா? இல்லை, உன் பாட்டில் அவர் மயங்கிறவர் இல்லை. அவர் இன்னும் அப்படி சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று வனாந்தரத்தில் கூப்பிட்ட உடைய சத்தம். உன் பாவ சரீரத்துக்குள்ளே இந்த சத்தம் இன்னைக்கு கேட்கணும். மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாகிடுச்சு. இதான் யோவான் ஸ்நானகர் வனாந்தரத்தில் கூப்பிட்டது. தங்கள் பாவங்கள் மன்னிப்புக்கென்று அவன்கிட்ட ஞானசாரம் வாங்கினாங்க. நீயும் ஞானசாரம் வாங்கிட்டேன்னு சொல்கிற, மனம் திரும்பிட்டியா? மனம் திரும்பி ஞானசாரம் வாங்கினீங்களா? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிட்ட சத்தம் கேட்டுச்சா? அதை கேட்டு மனம் திரும்பினீங்களா? வனாந்திரத்தில் கூப்பிட்டவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மறுத்தீங்களா? மனுஷகுமாரனுடைய சத்தத்துக்கு, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய சத்தத்துக்கு நீ எப்படி செவி கொடுப்ப? வேதம் சொல்லுது திட்டமும் தெளிவுமாய், மன திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. உலக பொருளுக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு ஊழியம் செய்யத்தக்கதாய் உங்கள் சரீர பாண்டங்களை, சரீர அவயங்களை ஒப்பு கொடுக்க மனதுள்ளவனாக இருக்கிறியா? மன திரும்பு. அதான் சொல்கிறாரு. ஆபிரகாம் எங்களுக்கு தாப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நினைக்காதீங்க. மத்தேயு 3:9 அவர் சொல்கிறாரு. 3:10 சொல்கிறாரு, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு வைத்திருக்கு. மரத்துக்கு மேலே வெட்டுறதுக்கு இல்லை, தழுத்துருவேன், வேரோட வெட்டுவார். ஹலோ, கவனம், பட்டு போகிறது மட்டும் இல்லை, வேரோட எடுத்துருவார். வேரின் அருகே வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். எரிச்சிருவார், சுத்தமாக சாம்பலாக போவோம். மறுபடி தரையில் கிடந்தா எங்கேயாவது துளிர் விடும், இல்லை எரித்துருவாருன்னு சொல்கிறார். மத்தேயு 3:12 தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, மறந்து போகாதே போதகர்களே. உங்கள் கையில் இல்லை, மனுஷகுமாரனாய் இயேசு கிறிஸ்து கையில் தூற்றுக்கூடை. நல்லா விளைஞ்சிருக்கா தானியம், நீதி விளைஞ்சிருக்கா? ஒவ்வொருத்தனையும் புடைக்கிறாரு, புடைச்சி எடுக்கிறாரு. புடைச்சி எடுத்து எப்படி செய்கிறாரா? அவர் கையில் இருக்கிறது. தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை, அவர் விதைச்ச விதை, தேவனுடைய ராஜ்யத்தில் விளைஞ்ச விதை. நான் அதைத்தான் போன எபிசோடில் கொடுத்துருக்கிறேன். ஒரு மனுஷனுக்குள்ள மனுஷகுமாரன் வந்து விதைச்சாரு. ஹலோ, நல்ல நிலத்தில் விழுந்தது, பாதை அருகே விழுந்தது, கற்பாறையில் விழுந்தது, முள்ளுள்ள இடங்கள்லேயே விழுந்தது. நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிற? எதுக்குள்ளே வச்சிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை இன்னும் பார்க்குறீங்க. பதரையோ அவர் அவியாத அக்கினியிலே சுத்தரிப்பார். பாதாளம், நரகம், எல்லா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாள் விடிஞ்ச உடனே உலகத்தில் என்னத்தை இல்லாமல் போய் தேடுறேன். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிச்சிட்டியா? அதுக்குள்ளே வந்துட்டியா? இதானே யோவான் 3:3-5 வாசிக்கிறீங்க. மறுபடி பிறந்தா ராஜ்யத்தை நீ பார்த்துருக்கணுமே. மறுபடி ஜலத்தினால் ஆவியினால் பிறந்திருந்தா அதில் நீ பிரவேசித்திருக்கணுமே. கேட்டு போகிற வழியிலே போய்கிட்டு இருக்கேன். எல்லா ஜனங்களும் போகிறாங்க, நானும் போகிறேன். வழி விசாலமாக இருக்கும், போ. அதனுடைய முடிவு கேடு, மரணம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, ஜீவனுக்கு போகிற வழி இதான் தேவனுடைய ராஜ்யம். வழி நெருக்கமாக தான் இருக்கும்.
இடுக்கமாக தான் இருக்கும். அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் இல்லை. நல்லா கவனிங்கப்பா. ஒரு சிலர் தான். நீ என்ன வகை தேடினாலும் நிறைய பேருக்கு வழி தெரியாது. நான் இதெல்லாம் எடுத்து இந்த இடத்துல போதிக்கும்படி கர்த்தர் கொண்டு வந்து நினைத்திருக்காரு. நான் எந்த மனுஷனுக்கும் பயந்தவன் அல்ல, தேவனுக்கு பயந்து இந்த காரியத்தை சத்தியமாக இவங்க மத்தியில் பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்கிறேன், சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பிரசங்கமாக கூட அதை எடுத்துக்கிட வேண்டாம். ஏசாயா 1:13 இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். இதைத்தானே செய்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தருக்கு ஏதாவது காணிக்கையை கொடுத்துடணும் வச்சிடணும் சொல்லி தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்குது. என்னத்துக்கப்பா எனக்கு தூபம் காட்டுறேன்? தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்கிறார். நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பரப்பு 1ஆம் தேதி வந்துருச்சு. இந்த மாதம் என்ன ஆசீர்வதிப்பார்? இந்த மாதம் ஆசீர்வாதத்துக்கு வாக்குத்தத்த வசனம். ஹலோ பொல்லாதவனே, தேவனுடைய ராஜ்யத்தை போதி, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் ஜனங்களை கொண்டு வர எத்தனிக்கணும், பிரியப்படணும். நீங்கள் அக்கிரமத்தோடு ஆச்சரிக்கிற மாத பரப்பையும் ஓய்வு நாளையும், சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். கடைசி காலம், மனம் திரும்பு. தேவன் கொடுக்குற வார்த்தை தான் இது. அதிலே 14ஆம் வசனத்தில் உங்கள் மாத பரப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமாவே இருக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது, அவைகளை சுமந்து சுமந்து இளைத்து போனேன். எத்தனை வருஷம் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் ரட்சிப்புக்கு. உலகெல்லாம் அழிவுக்குள்ளே வந்துருச்சப்பா. எங்கே பார்த்தாலும் போகமோ, எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய அழிவுகள், தண்ணீர் பெருக்கெடுத்து வருது. வானத்திலிருந்து எந்த காலத்தில் அக்கினி இறங்கி காடை கொளுத்துச்சு. ஹலோ கவனமாக கவனி. எல்லா ஜனமும் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு இந்த காலம் வராதுன்னு எதிர்பார்க்காம இருக்கிறியோ? என்ன நடக்குது? நீ தப்பிக்கணும்னு சொன்னால் அதான் சொல்கிறாரு 1:19 நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை காண்பீர்கள். தேசம்னு சொன்னால் இந்தியா இல்லை, உன் சரீரம், அதில் நன்மை உண்டாயிருக்கும். ஆத்மா நன்மையினால் நிரப்பப்பட்டிருக்கும். உன் ஆவி இருதயம் எல்லாம் நன்மையினால் ஜீவனால் நிரப்பப்பட்டிருக்கும். ஆத்மா ஆவி பசியோடு இருக்காது, தாகத்தோடு இருக்காது. பசி ஆற்றப்பட்டிருக்கும், தாகம் தீர்க்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் தேடுங்கப்பா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 18:31 வாசினா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மீது இராதபடிக்கு விலக்கி, இந்த காலத்திலேயாவது அதை செய்யுங்க. உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். காலம் இல்லை, காலம் கிடையாது. இனிமே சபையில் இதெல்லாம் போதிக்கணும். உபவாச நாளை கொண்டாடுங்க. ராத்திரி மூலமாக போதகரும் சேர்ந்து உபவாசத்தில் இருங்க. தேடலாத்தான் இந்த காலத்தில் இதெல்லாம் சுதந்திரிக்க முடியும். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? இன்னும் சொல்கிறார் அதில் 32 மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இதான் கடைசி காலம், கடைசி எச்சரிப்பின் வசனம். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால தான் அவர் சொன்னார் மத்தேயு 5:20 வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும். அப்பா விசுவாசியே, சபையில் இருக்கிறவனே, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேதபாரகர் பரிசேயர்களுடைய என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறார். கவனமாக கவனிங்க. கடைசி காலத்து வார்த்தைகள், வசனங்கள். இதை நான் பேசுகிறேன், நான் நினைக்கல. கர்த்தர் கொடுத்ததை மத்தியில் வச்சுட்டு போகிறேன். ஆச்சரியமாக இருப்பேன். பயப்படாத, கலங்காத, அழைத்தவர் உண்மையுள்ளவர், பயப்படாதே சிறுமந்தையே. தேவன் தம்முடைய ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க அவர் பிரியமாக இருக்கார். நீ பிரியமாக இருந்தால் அதை பெற்றுக்கொள்வேன். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் உண்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேவனே, இந்த கடைசி காலங்களில், கடைசி நேரங்களில், கடைசி நிமிஷங்களுக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை அறிந்து, அப்பா விசுவாசிகளும் இன்னும் விசுவாசிகளை வழி நடத்துகிற போதவர்களும் கூட மனம் திரும்பி தாப்பனே உம்முடைய ராஜ்யத்தை கண்டவர்களாய், உம்முடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தவர்களாய் அவர்கள் காணப்படும்படிக்கு உம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களில் முற்றிலும் பங்கடையத்தக்கதாய் அப்பா இந்த திராட்சை தோட்டத்திற்குள் பிரவேசித்தவர்களாய் காணப்பட்டு இந்த திராட்சை தோட்டத்தில் பணி செய்கிறவர்களாய் ஊழியர்களும் இருக்கத்தக்கதாய் உதவி செய்யும். முற்றிலுமாய் காத்துக்கொள்ளுப்பா. உடைய கணத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
கர்த்தரும் அருமைரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details: State Bank of India, Kovilpatti. Account number 110177951101. Branch code 00859. IFS code SBIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.